சீமான் அவர்களை பாஜகவின் முக்கிய ஆளுமைகள் சிலர் சந்திக்க விருப்பப்பட்டதாக சில மாதங்களாக, சில வருடங்களாகவே செய்திகள் வந்துட்டு இருக்குது. நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திப்பு நடந்ததெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மறுத்துட்டாங்க. திரு மோடி அவர்கள் அமித்ஷா பார்வையே சீமான் பக்கம் திரும்பி இருக்கிறதா சில தகவல்களை நீங்க உள்ளிட்ட பலர் வந்து சீமானை குறிப்பிட்டே பேசினார் மோடினெல்லாம் நீங்க எனக்கு பதிவிட்டிருக்கீங்க. இதுல சமீபத்துல அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டிருக்கிற திரு வைஜெயந்த் பாண்டா வந்து சமீபத்துல அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு. அதுக்கு பிறகாக திரு சீமானையும் சந்திக்க அவர் விருப்பப்பட்டார், ஆசைப்பட்டார். ஆனால் அது நடந்ததா நடக்கலையான்னு தெரியல. ஆனால் அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பிஜேபி இன்றளவிலும் எடுத்துட்டு இருக்காங்க. சீமானை சுற்றி பிஜேபி ஏதோ ஒரு ரூட் பண்றாங்க. எப்படியாவது வளைச்சு வண்டியில ஏத்தலாம், என்டிஏ வண்டியில ஏத்தணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல என்ன பிளான் சார்? ஆடிட்டர் குருமூர்த்தி மோடிய பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர். அவரும் மோடியும் பேசும்போது மோடி கிட்ட அவர் சொன்னது, சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷிராமா 100% கம்யூனிட்டிகளை ஆர்கனைஸ் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கிறான். அவர் வந்து கூட்டணிக்கு வரமாட்டாரு. அவருடைய கட்சியே வந்து சோனியா குடும்ப எதிர்ப்புல வந்த கட்சி. இண்டி கூட்டணிக்கும் என்டிஏவுக்கும் இடையில அகாலிடல், ஆம் ஆத்மி, பிஆர்எஸ், ஐஎன்எல்டி, பிஎஸ்பி போன்ற 5-6 கட்சிகள் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்ச போது அவர் என்டிஏக்கும் இண்டி கூட்டணிக்கும் எதிரில் 4வது ஒருத்தர் வந்து 8% வாக்கெடுத்திருக்காருன்னா, அவர் வந்து திராவிட கட்சிகள் வந்து ஓபிசிகளுக்கான கட்சியா மாறிட்டு, சீமான் அந்த சபல்டன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய, சர்வீஸ் காஸ்ட்னு சொல்லக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர் சகோதரர்களையும் மற்ற ஷெட்யூல் காஸ்டுகளையும் கன்சால்டேட் பண்ணி பெரிய அளவு வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நிதிஷ்குமார் டைப் லீடராட்டு தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறாருங்கிறத குருமூர்த்தி தெளிவா மோடி கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறாரு. மோடியும் ஐ நோ ஹிம் ஹிஸ் ஆர்ஜின் வெரி வெல்னு சொல்லியிருக்கிறார். எஸ்.